Hi friends, welcome to Anuwin kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா village ஸ்டைல்ல பண்ணக்கூடிய மட்டன் சுக்கா. சோ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம பிரஷர் குக்கர்ல 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 6 ல இருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம இத வேக விடுவோம். சோ இப்போ மட்டன் வேகிற டைம்ல நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ ஒரு panல நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்ல நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே சூப்பரா வறுபட்டுருச்சு. சோ இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற விட்டுறலாம். சோ இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இத வந்து நம்ம மிக்ஸர் ஜார்ல சேர்த்தலாம். சோ இத வந்து நல்லா ஃபைன் பவுடரா நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ நம்மளுடைய ஃப்ரெஷ் மட்டன் மசாலா பவுடர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ இப்போ மட்டனை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல வந்து நம்ம 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பட்டை. அதுக்கு அப்புறமா இது கூட 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சோ இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோ எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சோ சின்ன வெங்காயம் வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். சோ இத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். சோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சோ அதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ இதில நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். சோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ கலந்துட்டு அடுத்து நம்ம சுக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இத வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. கடைசியா நம்ம மல்லித்தலை சேர்த்தறலாம். சோ அவ்வளவுதான் நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. சோ இத வந்து நம்ம நல்லெண்ணெய் அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.